Be free. Go free. Go free. Your spirit, Jesus' spirit, God's spirit, Holy Spirit has become one spirit. I was in Jerusalem one time and there was a wine press. You know the wine press? அந்த திராட்சை ரசத்துல பிழிஞ்சு ரசம் எடுப்பாங்களா அந்த இடம் தெரியுமா? Do you know how they make wine? எப்படி தெரியுமா அங்க திராட்சை ரசம் எடுக்கறாங்க? Crushing. போட்டு நசுக்குவாங்க. Do you know how they make oil? எப்படி எண்ணெய் எடுக்கறாங்க தெரியுமா? Crushing. அத போட்டு நல்லா நசுக்குவாங்க. So when that happens to you here in Pundi, don't complain. நீங்க பூண்டில உங்களுக்கு அது நடந்துச்சுனா அதனால முறுமுறுக்காதீங்க. You're just being crushed a little bit more for the wine to come out. உள்ள இருக்க ரசம் வெளிய வரதுக்காக இன்னும் கொஞ்சம் நசுக்கப்படுறீங்க அவ்வளவுதான். You're crushed a little bit more for the oil to flow better. கொஞ்சம் உள்ள இருக்கிற எண்ணெய் வெளிய வரதுக்காக இன்னும் கொஞ்சம் நசுக்கப்படுறீங்க. How do the diamonds grow? எப்படி வைரம் எப்படி வருது? எப்படி வருது? They grow in a dark place under the earth. Very high temperature, very heavy pressure. பூமிக்கு அடியில அதிக சூடு இருக்கிற இடத்துல ரொம்ப அதிகமான அழுத்தம் இருக்கிற இடத்துல தான் அது உருவாகுது. Pundi is better. பூண்டி அதை விட கொஞ்சம் especially in November. நவம்பர்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல. Pressure might be there but the very high temperatures are not there. Temperature ரொம்ப அதிகமா இருக்காது, கொஞ்சம் அழுத்தம் வேணா இருக்கும். I really just want to encourage you to go through whatever problem is there. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதன் வழியா நீ கடந்து போயிருங்கன்னு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். Yes madam. And actually not yet babies, no? This is Sony Dagani. I know, yeah, she has not yet delivered, no? Yeah. No. You have not yet delivered, madam. Not yet delivered, that's why she has time for me. You know, the other two mummies, now they are coming to me, running in very quickly. Want to eat, want to drink. நம்ம ரெண்டு நாய்கள் இருக்காங்கல, இப்ப அம்மா வயிற்றுல ரெண்டு ஓடி போய் அண்ணி ரூம்க்குள்ள போய் சாப்பிட்டுட்டு they get food here but mummy's food is tastier. இங்கேயும் சாப்பாடு கிடைக்குது, ஆனா அம்மாவோட ஃபுட் ஸ்பெஷல் ஃபுட், அதனால அங்க போய் Is it for you also like that? Sometimes you go to mummy because mummy's food is tastier. உங்களுக்கு அப்படிதானே? பொண்ணுங்களுக்கும் அம்மா சாப்பாடு ஸ்பெஷல், அதனால அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். Time will come when you are a mummy and then your food must be the tastiest. நீங்களும் அம்மாவா இருக்கீங்க, ஆனா உங்களுடைய சாப்பாடு ரொம்ப ருசிகரமா இருக்கணும். But you have to teach your son one very important thing. ஆனா உங்க பையன்களுக்கு நீங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி தரணும். To save his marriage, அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு you tell him, அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? Never tell your wife mummy's food is best. Tell it to me, don't tell it to your wife. ஒரு நாளும் மனைவி கிட்ட போய் என்னோட அம்மா சாப்பாடு சூப்பர் சொல்லிராத. You know that this is one of the main hurts in family life. இது திருமண வாழ்க்கையில இது முக்கியமான ஒரு காயமாயிருது மனைவிகளுக்கு. One of the main hurts. Mummies was better. Mummies was better. Mummies was better. எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றது ஹஸ்பண்டுங்களா, எங்க அம்மா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட், எங்க அம்மா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட். Mummy did it in this way. Mummy did it in that way. எங்க அம்மா இப்படி செஞ்சாங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும், இந்த மாதிரி செஞ்சாங்க. So you know why I came today to you running even though today many jobs? எனக்கு நிறைய இன்னைக்கு வேலை இருந்தாலும் நான் ஏந்திரமா உங்ககிட்ட ஓடி வந்திருக்கேன். Because I felt we have to talk a little bit about words. வார்த்தைகளை குறித்து சில விஷயம் பேசணும்னு நினைச்சேன். About words. வார்த்தைகள். Now when I came I heard Sudha talking about word and spirit. நான் வரும்போது சுதா வந்து வார்த்தையும் வார்த்தை பத்தி தேவ வார்த்தையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, ஆவியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. You were talking about Bible. நான் பைபிளை பத்தி பேசினாங்க. But you know we are created in the image and likeness of God. நாம் தேவனுடைய சாயல்ல அவருடைய ரூபத்தின்படியே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். So actually the words we speak have the creative power of God himself. நாம பேசுற வார்த்தைக்கு தேவனை போலவே உருவாக்குகிற வல்லமை இருக்குது. And I really want you to enjoy here only God's atmosphere. ஆமென். இங்க தேவனுடைய சூழலை மட்டுமே
நீங்க வந்து அனுபவிக்கணும் சொல்லி நான் விரும்புறேன். I don't want one negative word here. இங்க ஒருத்தர் கூட ஒரு பாதக வார்த்தையை கூட பேசக்கூடாது. In the beginning even I told you how you can pray with each other, no? நான் ஆரம்பத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஜெபம் பண்றதுன்னு கூட நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? Don't go to your sister and say my husband is like this no need. போய் உங்க சகோதரிகள் கிட்ட போய் என்னுடைய கணவர் இப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. No need. தேவையே இல்ல. Why you want to create him even stronger in this way? ஏன் இந்த மாதிரி சொல்லி அந்த விஷயத்தை ரொம்ப பெருசா ஆழமா ஆக்க விரும்புறீங்க? You know what you do? நீ என்ன தெரியுமா செய்யணும்? Sister, God gave me a word how he sees my husband. ஆண்டவர் அவர் எப்படி என்னோட கணவரை பார்க்கறான்ற ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்திருக்காரு. He is just like this piece of wood which is plucked out of the fire. எப்படி அக்கினியில் எடுக்கப்பட்ட ஒரு விறகு மாதிரி இருக்கிறார் அவரு. Wow, I saw him standing before the throne of God. I saw the angel taking the coal and cleansing his lips. நான் அவர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிறதையும் தேவதூதர்கள் அக்கினி தழலினால அவருடைய வாயை சுத்திகரிக்கிறதையும் நான் பார்த்தேன். You speak what God told you about him. ஆண்டவர் உங்களுக்கு அவரை குறித்து என்ன சொல்றாரோ அதை தான் நீங்க பேசணும். You speak what God told you about your life. உங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லிருக்காரோ அதை தான் நீங்க பேசணும். I really feel things are going down here a little bit and there are people who are disappointed that they are not receiving much. இங்க நான் என்ன உணர்றேன்னா சில இன்னும் கொஞ்சம் கீழே எல்லாரும் போற மாதிரி இருக்கு. மக்கள் ஐயோ நான் இன்னும் அதிகமா பெற்றுக்கொள்ளேன்ற ஒரு ஏமாற்றத்துக்குள்ள நீங்க போறீங்க. Check your mouth. உங்க வாயை கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. Check your mouth. உங்க வாயை சோதிச்சு பாருங்க. Check the words that you are speaking. நீங்க பேசுற வார்த்தையை கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. When you speak blessing, the blessing will come to you. நீங்க ஆசீர்வாதமான வார்த்தை பேசுனீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். When you speak curse, the curse will come to you. நீங்க சாபத்தை பேசுனீங்கன்னா சாபம் உங்களை தேடி வரும். You have studied my book, no? நீங்க என்னோட புத்தகத்தை படிச்சீங்க இல்லையா? We think curse is candles and demonic atmosphere and a witch doing all kind of weird things. சாபம்னா ஏதோ ஒரு பில்லி சூனியம் பண்றவங்க இல்ல ஒரு பிசாசின் சூழ்நிலையில வந்து அந்த மாதிரி பண்றதுதான் சாபம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. No need for all of that. ஆனா அப்படிலாம் இருந்துதான் சாபம் வரணும்னு அவசியம் இல்ல. What is a curse? சாபம்னா என்ன? You tree, nobody will eat fruit from you again. No, I'm not talking to any of our trees. இந்த மரத்துல இருந்து யாரும் ஒரு கனியை புசிக்க முடியாது. Nobody will eat fruit from you again. Finished. உன் மரத்துல இருந்து ஒருத்தர் இனிமேல் கனியை புசிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். Died. உடனே அது Cursed. சபிக்கப்பட்டுச்சு. How are you talking to each other? ஒருத்தர் கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்க? How are you talking here? You have to practice here how to talk. நீங்க இங்க எப்படி பேசணும்னு சொல்லி நீங்க பயிற்சி எடுக்கணும். You know, we are declaring this here is a demon free zone. This whole area we don't allow demons here. இங்க முழுசும் பாத்தீங்கன்னா பிசாசு இல்லாத ஒரு எல்லை இங்க நாங்க அனுமதிக்கிறது கிடையாது. We have kicked them out many times. பல முறை நாங்க இங்க இருந்து வெளியே துரத்திட்டோம் அத. I know many of you brought some nice demons here. எனக்கு தெரியும் உங்கள பலர் நிறைய நல்ல பிசாசுகளோட உள்ள வந்தீங்க. Some already were wise enough to leave outside. ஏற்கனவே உள்ள வரதுக்கு முன்னாடி சிலது ஞானமா வெளியே போயிருச்சு. Some wanted to come here சில உள்ள வந்துட்டு and get some நல்லா வாங்கிட்டு get some nice invitation to go. வெளிய போறதுக்கு நல்ல ஒரு அழைப்புதல் வாங்கிட்டு போயிருச்சு. But you know, if you still feel that some demon is torturing you, ஆனா இன்னும் நீங்க சில அசுத்தாவின் தொல்லை எனக்கு இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா I want you to check your tongue. உங்களுடைய நாக்கை நீங்க கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும் சொல்லி நான் விரும்புறேன். You have read my book on curses, the Psalm 109. You have read it. ஏற்கனவே நீங்க சங்கீதம் 109 பாத்தீங்க, என்னோட புத்தகத்தை படிச்சிருக்கீங்க. Just by the negative words, by the negative confessions, how many horrible things happen to the whole family. முழு குடும்பத்துக்கும் வேண்டாத வார்த்தை பேசி மோசமான வார்த்தையை பேசுறதுனால எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்தாங்கன்றதை நீங்க பார்க்கலாம். I'm still so sad about our Chief Minister Reddy from Andhra Pradesh. Reddy, yeah, Chief Minister. Chief Minister. ராஜசேகர் Chief Minister குறித்து எனக்கு இன்னும் வருத்தம். The only believer in the government. அந்த அரசியல்லே அந்த அரசாங்கத்திலே ஒரே விசுவாசி அவர்தான். Many beautiful things he did. அவர் ரொம்ப அற்புதமான அழகான காரியங்கள் பல செய்தார். Many good plans for churches, for pastors, for health insurance. அவர் very good things. போதகர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சாரு. சர்ச் கட்டி கொடுத்தாரு, ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தாரு, நிறைய விஷயங்கள் செய்தார். But there was one problem. ஆனா ஒரு பிரச்சனை இருந்துச்சு. He used to say
60 years to live 60 years is enough. அவர் சொன்ன அவர் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவார் 60 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்தா போதும் 60 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்தா போதும். His son-in-law is a preacher. அவருடைய மருமகன் வந்து பிரசங்கம் பண்றவர் தான். He told him, please don't speak such things, don't curse yourself. அவர் அவங்க கிட்ட சொன்னார், ஐயோ தயவு செய்து இந்த மாதிரிலாம் நீங்க பேசாதீங்க, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு கேட்டாராம். But again and again he did it. ஆனா திரும்ப அவர் அதை செய்தார். And his forefathers அவங்களுடைய முற்பிதாக்கள் were making bombs. அவங்க வந்து குண்டுகள் தயாரிக்கிறவங்களா இருந்தாங்க. So there was much bloodshed in the family line. அதனால அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா அதிகமான ரத்தம் சிந்துதல் இருந்துச்சு. But you know, even if that bloodshed is there, அங்க ரத்தம் சிந்துதல் இருந்தா கூட still the devil needed some invitation to be able to come. பிசாசு உள்ள வரதுக்கு அவனுக்கு ஒரு அழைப்புதல் தேவைப்பட்டுச்சு. That invitation was given by his words. அவனோட அந்த அழைப்புதல் வந்து அவருடைய வார்த்தையினால கொடுக்கப்பட்டுச்சு, அவருடைய வார்த்தையினால. I don't want you to give any such kinds of invitations. நீங்க அப்படிப்பட்ட எந்த ஒரு அழைப்புதலும் நீங்க கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். I don't want you to give any such kinds of invitations. இப்படிப்பட்ட எந்த அழைப்புதலையும் நீங்க பிசாசுக்கு கொடுக்க கூடாது. We can kick the demons out million times. நாங்க 1000 தடவை கோடி தடவை நாங்க பிசாசுகளை வெளியே துரத்தலாம். This little thing here, ஆனா இந்த சின்ன இந்த விஷயம் இருக்கு பாருங்க இங்க, it can easily invite them again. அது சுலபமா மீண்டும் அந்த அழைப்புதலை கொடுத்து உள்ள கொண்டு வந்துரும். Immediately invite them again. உடனே அது உள்ள வந்துரும். You know, the demons are not happy that they had to leave you. உங்ககிட்ட இருந்து போறதுக்கு பிசாசு அவ்வளவு சந்தோஷம் கிடையாது. Lord Jesus said very very clearly, இயேசு ரொம்ப தெளிவா அத சொன்னாரு. they go through dry places. அது வனாந்தரமான இடத்துல போய் அலைஞ்சு திரிஞ்சு seeking rest. அதுக்கு இளைப்பாறுதல் தேடுது அது. They don't find any rest. ஆனா எங்கேயும் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கல. Many of you received the deliverance. உங்கள பலர் நீங்க விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. Amen. Many received deliverance. உங்கள பலர் விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. So the demons that were living inside of you, அசுத்தாவி உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்த அசுத்தாவி, we could really feel pity for them. அது நாங்க உண்மையா பரிதாபப்படுறோம். But we will not, because they are very very evil. ஏனா அது ரொம்ப மோசமானது, அதனால திருப்பி நம்ம கூப்பிட போறது இல்ல. But they are going around everywhere trying to find some new house that they can use. ஆனா ஏதாவது புதுசா ஒரு வீடு கிடைக்குமா தங்கறதுக்குன்னு சொல்லி அங்க இங்க அது அலைஞ்சு தெரியுது. You know how nicely they could use you, no? அது எப்படி உங்களை அற்புதமா பயன்படுத்திட்டு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். They could just influence your mind. உங்க மனசை பாதிச்சுச்சு. And then you will use all your body parts to do what they want to do. அப்புறம் உங்களுடைய சரீரத்துல இருக்க எல்லா பகுதியும் அதுக்கு வேணும்னு போது நீங்க கொடுத்தீங்க, அது பயன்படுத்திட்டு இருந்துச்சு. They are spirit, they cannot do anything without a body. அது ஆவியா இருக்கிறதுனால சரீரம் இல்லாம அது என்ன வேணா செய்யும். So they need a body again. ஆனா அதுக்கு திருப்பியும் ஒரு சரீரம் தேவைப்படுது. So now they are walking around everywhere trying, who will allow us to come in, who will allow us to come in. அதனால அங்க இங்க தெரிஞ்சிக்கிட்டு ஐயோ யார் எனக்கு அனுமதி கொடுப்பா, யார் எனக்கு அனுமதி கொடுப்பான்னு பார்த்துட்டு இருக்குது. And you know why they will like to come back to you? ஏன் தெரியுமா திரும்பி உங்ககிட்ட வரதுக்கு ரொம்ப ஆசைப்படுது? Because already they worked very nicely with you. ஏன்னா உங்களோட ஏற்கனவே அது நல்ல வேலை பண்ணியிருந்திருக்குது. அதனால they already studied you. உங்களை பத்தி ஏற்கனவே அதுக்கு நல்லா தெரியும். They know how easily they can make you upset or whatever. உங்களை எப்படி மனவடிவாக்குறதுன்றது அதுக்கு நல்லா தெரியும். So come back to you is the easiest thing for them. அதனால சுலபமா உங்ககிட்ட வரது தான் அதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. I just wanted to warn you of that now. அத பத்தி உங்களுக்கு எச்சரிக்கணும்னு நான் ரொம்ப நினைச்சேன். Because by your tongue you can again open the door. உங்க நாவின் மூலமா நீங்க மீண்டுமா ஒரு வாசலை திறந்து கொடுக்க முடியும். We will not do that. நாம் அதை செய்ய மாட்டோம். We will not do that. நாம் அதை செய்ய மாட்டோம். Amen. Amen. You know what we will learn here? இங்க நாம என்ன தெரியுமா கத்துட்டு இருக்கோம்? We will learn here to speak life. நம்ம ஜீவனை பேச தான் இங்க கத்துட்டு இருக்கோம். We will learn here to speak blessing. ஆசீர்வாதத்தை பேச தான் நம்ம கத்துட்டு இருக்கோம். We will learn here to speak joy. சந்தோஷத்தை பேச தான் நம்ம கத்துட்டு இருக்கோம். We will learn here to speak encouragement. நம்ம உற்சாகத்தை பேச தான் இங்க கத்துட்டு இருக்கோம். What a nice pillow she found. We will learn to speak encouragement. நம்ம உற்சாகத்தை தான் நம்ம இங்க கத்துட்டு இருக்கோம். We will learn to love each other. ஒருத்தர் நேசிக்கிறத நம்ம இங்க கத்துட்டு இருக்கோம். Even among the mothers and daughters. இங்க நான் பார்த்தோம்ல அம்மா பொண்ணுங்க இடையில கூட. And among the in-laws. மாமியாரோ மருமகனோ ஏதோ மருமகளோ. We will really learn to love each other. ஒருத்தர் நேசிக்க தான் நம்ம கத்துக்கிறோம். How many mothers and daughters or in-laws have come here together? இங்க எத்தனை பேர் மகள் பொண்ணு இல்ல மாமியார் மருமகள் அப்படி வந்திருக்கீங்க? Okay. இல்ல ஒண்ணா வந்திருக்கணும். மகளும் இருக்கணும் அம்மாவும் இருக்கணும். Only one. Very cute. You and mother is here. This is the mummy, this is the daughter. Okay. The mother daughter. Okay. Your mother daughter? Okay, mercy. Very good. Wow. Daughter. Very and then good. mother daughter, this mother daughter. So many. Wow. Mother daughter. Wow. Very good.
Very good. She's pregnant, so she's raising the health mother. Very good. She did the wisest thing. She already brought these babies also. See, like these here. You also need a special pillow. Wow, so many. I didn't know that. Wow, great. So sometimes you are biting like this. சில நேரத்துல இந்த மாதிரி நீங்க கடிச்சுக்கிறீங்களா ஒருத்தர்? Are the mummy and daughter staying in the same room, or who is staying in one room? Mother and daughter staying in one room. Mostly all of them are staying in the same Staying room. together in one room. Okay, only mother daughter. ஒண்ணு அம்மா பொண்ணு மட்டும் தங்குறவங்களா யாரு ரூம்ல? Okay. How is the atmosphere? எப்படி இருக்குது உங்களுடைய உள்ள நிலைமை? See, this is such a wonderful, wonderful time and opportunity and atmosphere to be healed of many inner hurts. ஆமென். உள்ள இருக்கிற உள்ளான காயங்கள் ஆற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம், ஒரு சூழல், ஒரு அற்புதமான இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. I'm very happy to see that. நீ அத பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். Because the mother-daughter relationship is very, very difficult all over the world. உலகம் எங்கும் பாத்தீங்கன்னா அம்மா பொண்ணு உறவு வந்து கொஞ்சம் கடினமான உறவா இருக்குது. My husband, என்னுடைய கணவர், one brother, 7 sisters. ஒரு சகோதரன் 7 சகோதரிகள். All the brothers never had a problem with the mother. அண்ணன் அந்த ஆண்களுக்கு பிரச்சனை கிடையாது பெண்களோட அம்மாவோட. One of the 7 sisters, ஆனா அந்த 7 சகோதரிகள்ல ஒவ்வொருத்தருக்கும் there was a time when they were heavily fighting with the mother. ஏதோ ஒரு நேரத்துல அம்மாவோட பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. Poor mother. பாவம் அவங்க அம்மா. 7 girls one by one attacking her. 7 மகள்கள் ஒருத்தர் ஒரு விதத்துல அட்டாக் பண்றாங்க. It was just an age, maybe for 1 or 2 years that happened. ஒரு 1-2 வருஷமா இருந்திருக்கலாம், ஒருவேளை வயசு காரணமா இருந்திருக்கும், வயது கோளாறு. Painful. ஆனா அது ரொம்ப வேதனையான விஷயம். And you know what they use? அவங்க என்ன தெரியுமா பயன்படுத்துறாங்க? When they are 16, 17, what weapons do these girls have? 16-17 வயசுல என்ன ஆயுதத்தை பயன்படுத்த முடியும்? Only one weapon. ஒரே ஒரு ஆயுதம் தான். Amen. Amen. Only this weapon here. இந்த வெப்பன் மட்டும் தான், இந்த ஆயுதம் தான். So normally we are very used to using this tongue as a weapon. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஆயுதத்தை பயன்படுத்துறதுல நம்மள ரொம்ப and it really creates deep hurts. அதனால தான் உள்ள நிறைய காயங்கள் வந்துருது நமக்கு. So now as you are staying together, அப்ப இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து இருக்கீங்க ஒண்ணா, you can ask each other forgiveness. ஒருத்தர்ட்ட நீங்க மன்னிப்பு கேட்கலாம். You know what is the problem? பிரச்சனை என்ன தெரியுமா? Young girls, வாலிப பிள்ளைங்க, we want to make young people anyway, we want to do everything better than our parents. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பெற்றோர்களோட ரொம்ப சிறப்பா ஏதாவது செய்யணும், நாம செய்வோம் அப்படி நினைச்சுக்கறாங்க. You know when we will understand our parents? எப்ப நம்ம பெற்றோரை நம்ம புரிஞ்சுப்போம் தெரியுமா? When we have our own children. நமக்கு பிள்ளைங்க வரும்போது தான் நம்மளுடைய அம்மா அப்பா பத்தி நமக்கு புரியும். That happens again and again and again and again. அதுதான் திரும்ப நமக்கு அப்படி உதவி செய்யுது. One time such a girl that used to fight with her mother when she has her own child. ஒரு முறை இப்படி ஒரு பொண்ணு அவங்க அம்மா கூட சண்டை போட்டே இருக்கும். ஆனா அந்த பொண்ணு குழந்தை பிறந்த போது மம்மி அது கால் பண்ணி சொல்லுச்சு, மம்மி அம்மா மம்மி அம்மா மம்மி help, what should I do? அம்மா எனக்கு உதவி செய்யுங்க, என்ன செய்யணும் நானு? மம்மி my child is very rebellious. அம்மா என்னோட குழந்தை ரொம்ப முரட்டாட்டமா இருக்கு, என்ன பண்றது? Mom will say, yeah, I know. அம்மா சொன்னாங்க, எனக்கு தெரியும். Really mommy? உண்மையா மம்மி? I was like that. நான் அப்படிதான் இருந்தேன். ஐயையே, நான் அப்படியா இருந்தேன். Did I hurt you like that also? Did I hurt you like that? நான் இதே மாதிரி தான் உங்களை காயப்படுத்தினேனா? See, then only we will understand. அப்பதான் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். Our young girls here, you don't have children yet. இங்க இருக்க வாலிப பிள்ளைங்களுக்கு இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல. So maybe you don't fully understand your mommy yet. அதனால முழுசும் உங்க அம்மாவை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. And maybe you are very much upset. நீங்க ரொம்ப அப்செட்டா கூட இருக்கலாம். You are old fashioned, you don't understand life. நீ ரொம்ப பழைய ஆளுமா, உனக்கு வாழ்க்கைய பத்தி ஒண்ணும் தெரியாது. Now here for 1 month you will be polite. இங்க ஒரு மாதம் நீங்க ரொம்ப அப்படியே அமைதியா இருப்பீங்க. But then at home, வீட்ல your mommy wants to take the cell phone from you. உங்க அம்மா வந்து உங்ககிட்ட செல்போனை வாங்கலாம் நினைக்கும் போது, and you forget the whole month of school of the Holy Spirit. ஒரு மாதம் பரிசுத்த பாடசாலையை மறந்துட்டு. What you know? உங்களுக்கு என்ன தெரியும்? In your time there was no cell phone. உங்க
காலத்துல செல்போன்லாம் இல்ல. You don't trust me. நீங்க என்ன நம்ப மாட்டீங்க. What do you know? உங்களுக்கு என்ன தெரியும்? In your time, உங்க நேரத்துல the parents had to bring the husband. அம்மா அப்பாக்கு தான் மாப்பிள்ளை பார்த்து வச்சாங்க. Nowadays, இப்பெல்லாம் but you know why they are so careful with you? ஏன் தெரியுமா உங்ககிட்ட அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க? You know why they protect you so much? ஏன் தெரியுமா அவங்க ரொம்ப பாதுகாக்கறாங்க? Guess why? ஏன் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. Some time ago your mommy also was young. ஒரு காலத்துல உங்க அம்மாவும் வாலிப பிள்ளையா இருந்தாங்க. In that time, அந்த there was காலத்துல no cell phone. அப்ப செல்போன்லாம் இல்ல. But there was paper and pen also. ஆனா பேப்பரும் பென்னும் இருந்துச்சு. And there was some possibility under the table. And அவருக்கு டேபிள் கடியில குடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. so because your mommy also was young some time ago, ஒரு காலத்துல உங்க அம்மாவும் வாலிபரா இருந்தனால she knows what's happening. அதனால என்ன நடக்குதுன்னு உங்க அம்மாக்கும் தெரியும். She knows what the hormones are doing. அதனால ஹார்மோன் எல்லாம் என்ன வேலை செய்யுதுன்றது உங்க அம்மாக்கு தெரியும். She knows the life change that comes when you come into puberty and when the hormones start எப்படி working. உங்களுக்கு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் போது நீங்க வயதுக்கு வந்த பிறகு உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். This lady here, she used to come and she used to lay in my room all the time and only lift the leg to get some petting. எப்பயுமே வந்துட்டு என்னோட ரூம்ல கால் தூக்கி படுத்துட்டு எனக்கு கொஞ்சங்கன்னு சொல்லி கேக்கும். Now she comes இப்ப வந்துட்டு pussy, பசி, hungry. பசி. There's another dog next to me. That's a crime. Come here. Come here. She's offended because there's another dog next to இன்னொரு me. நாய் இருக்கனால அது கொஞ்சம் ஒன்னும் ஏத்துக்க முடியல. என்னடா நம்ம அம்மா கிட்ட இன்னொரு டாக் இருக்கு. Sony. 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 What? பயங்கரமான கான்செப்ட். If you want to learn about soulish Christians, you just have to watch some dogs. ஆத்துமா அளவுல வாழ்ற கிறிஸ்தவர்களை நீங்க பார்க்கணும்னா நீங்க நாய்களை பார்த்தா தெரிஞ்சிரும். But now this lady here just quickly comes in and eats and runs. இப்ப இந்த லேடி சீக்கிரமா என்கிட்ட சாப்பிட்டுட்டு போயிருது. Why? ஏன்? Because the hormones have changed. ஏன்னா இப்ப அதோட ஹார்மோன் மாறிடுச்சு. Now she's a mummy. Now the mummy hormones are working. இப்ப அம்மா வயசால அம்மா ஹார்மோன் தான் அதுக்கு இருக்குது நிறைய. So your mother knows very well what happens to your hormones when you grow up little bit. அதனால நீ கொஞ்சம் வளர்ந்த உடனே எப்ப என்னைக்கு எப்ப அந்த ஹார்மோன் வேலை செய்ய என்ன செய்யும்ன்றது உங்க அம்மாக்கு நல்லா தெரியும். And she wants to protect you. அதனால உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. You know why? ஏன் தெரியுமா? Because you are the very, very, very precious, special treasure. ஏன்னா நீங்க ரொம்ப 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 விலையேற பெற்ற விசேஷமான பொக்கிஷம் அவங்களுக்கு. She carried you for 9 months. 9 மாசம் உங்களை சுமந்தாங்க. She fed you. அவங்க உங்களுக்கு ஊட்டுனாங்க. She washed you. உங்களை குளிப்பாட்டுனாங்க. She did everything for you. உங்களுக்கு எல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. Your father protected you like anything. உங்க அப்பாவும் உங்களை இது பயங்கரமா பாதுகாத்தாரு. So that is still there. அது இன்னும் அவங்களுக்குள்ள இருக்குது. That will always be there. அது எப்பயுமே அவங்களுக்குள்ள இருக்கும். And you have to be very grateful for that. அதுக்காக நீங்க ரொம்ப நன்றி உள்ளவர்களா இருக்கணும். It's a real gift of God. அது உண்மையிலே ஆண்டவர்ட்ட இருந்து வந்த ஒரு பரிசு. When we are young, we think what a disturbance. They don't know anything. நம்ம வாலிபர்களா இருக்கும்போது நினைப்போம் என்னவங்க நம்மள ரொம்ப தொல்லை பண்றாங்கன்னு நமக்கு ஒண்ணும் புரியறது இல்ல. Don't forget they also were young sometime ago. ஒரு நாள் மறந்துடாதீங்க அவங்களும் உங்கள மாதிரி ஒரு காலத்துல வாலிபர்களா இருந்திருக்காங்க. Hallelujah. Hallelujah. And you know what happens to our brains? நம்மளுடைய மூளைக்கு என்ன தெரியுமா நடக்குது? We have many young girls here. இங்க நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. Definitely you will think they know nothing. நீங்க கண்டிப்பா நினைப்பீங்க அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. Our brain grows gradually. நம்ம மூளை படிப்படியா தான் வளர்ச்சி அடையுது. The reasoning part, the clear thinking part is finished at the end around 24 years of age. நீ 24 வயசு ஆகும்போது தான் இந்த கேள்வி கேட்கிற அந்த பகுதி யோசிக்கிற புரியுற அந்த பகுதி வளர்ச்சி அடையுது முழுசா. But long before that, அதுக்கு முன்னாடியே the emotional areas, அந்த உணர்ச்சி வயப்படுகிற அந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா மூளையில, like the music and dancing and all these areas, மியூசிக் கேக்குறது டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறது அந்த மாதிரி பகுதி எல்லாம், like the adventure and the speed, புதுசா கண்டுபிடிக்கணும் வேகமா எல்லாத்தையும் செய்யணும் அதெல்லாம்
all the emotional excitement things. அந்த பரவசப்படுத்துகிற உணர்ச்சி சம்பந்தப்பட்ட பகுதிகள் எல்லாம் மூளையில That gets ready very early. அது ரொம்ப சீக்கிரத்திலே அது நல்லா ஆயிருது உருவாயிருது. That's why in our Western world, அதனால தான் எங்க மேற்கத்திய நாடுகள்ல young people வாலிப பிள்ளைங்க most of the times would select the wrong marriage partner. முக்காவாசி எப்படின்னா தப்பான வாழ்க்கை துணையை தான் தேர்ந்தெடுத்துறாங்க. Even here, இங்க கூட when you see the love marriages, நீங்க காதல் திருமணத்தை பாத்தீங்கன்னா they are not as successful and long lasting as the arranged marriages. அம்மா அப்பா பார்த்து வைக்கிற திருமணம் மாதிரி அந்த காதல் திருமணங்கள்ல ரொம்ப வெற்றிகரமா இருக்கிறது இல்ல. Why? ஏன்? Because the brain is not yet fully ready. ஏன்னா மூளை முழுசும் ஆயத்தமாகல. Because you are still developing. ஏன்னா இன்னும் அது வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருக்குது. But your parents have gone through this development. ஆனா உங்க பெற்றோர்கள் இந்த வளர்ச்சியின் பாதையில கடந்து வந்துட்டாங்க. Your parents can already see what will come out of you. உங்களுக்குள்ள இருந்து என்ன இதனால என்ன வரும் அப்படின்றது ஏற்கனவே உங்க பெற்றோர்களுக்கு நல்லா தெரியும். They have watched you. ஏன்னா உங்களை நல்லா They know, in this she's like the father, in this area she's like the mother. They know themselves, they know what you will be. அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பகுதியில நீ அம்மா மாதிரி இருக்கறா, இந்த பகுதியில அப்பா மாதிரி இருக்கா, அதனால இதனுடைய விளைவு என்னன்றது உங்களுக்கு தெரியும். Amen. 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 You will say, no, you are totally wrong. You don't know me at all. நீங்க சொல்லுவீங்க இல்ல நீங்க முழுசு தப்பு, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. Please don't do that. தயவு செய்து நீங்க அப்படி பண்ணாதீங்க. We have seen many cases. நாங்க இது மாதிரி நிறைய கேஸ் நாங்க பார்த்திருக்கிறோம். Where people reject the parents' counsel. பெற்றோருடைய ஆலோசனையை முழுசு புறக்கணிச்சவங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். Especially in marriage. முக்கியமா திருமணத்துல. And they go very wrong. அதனால ரொம்ப தப்பா போயிடுறாங்க. Even if your parents are not born again believers. உங்க பெற்றோர்கள் மறுபடியும் பிறவாத அவிசுவாசிகளா இருந்தா கூட. If they want you to marry somebody from another religion, வேற ஒரு மதத்திலிருந்து யாரையாவது உங்களை திருமணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினா கூட pray. ஜெபிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. Because the heart of the king is in the hands of the Lord like rivers of ஏன்னா water. ராஜாக்களுடைய இருதயம் தேவனுடைய கைகளில் நீர்க்கால்கள் போல இருக்குது. அவர் தன்னுடைய விருப்பத்தின்படி திருப்பி விடுறாரு. He moves it to wherever he wants. ஏன்னா அவர் தனக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி திருப்பிடுறாரு. If you fight against them, நீங்க அவங்களோட போய் சண்டை போட்டீங்கன்னா you come out of the protection. நீங்க அந்த பாதுகாப்பு வளையத்திலிருந்து வெளியே வந்துடுறீங்க. And you come into great danger. பயங்கரமான ஆபத்துக்குள்ள வந்துடுறீங்க. Because rebellion is a sin like witchcraft and like idol worship. ஏன்னா இந்த முரட்டாட்டன்றது பில்லி சூனிய மாதிரி விக்கிரக ஆராதனை மாதிரி ஒரு பெரிய பாவம். When you rise up and rebel against your parents, நீங்க உங்க பெற்றோர்களுக்கு விரோதமா எழும்பி முரட்டாட்டம் பண்ணீங்கன்னா you open your door very wide to the devil. நீங்க பிசாசுக்கு ரொம்ப பெருசா வாசலை திறந்து கொடுத்துறீங்க. So our sisters who are here with mothers now, wonderful opportunity. இங்க அம்மா பொண்ணா வந்திருக்கவங்களுக்கு ரொம்ப சிறந்த வாய்ப்பு. But I know for many of you, you know how much you have hurt your parents. ஆனா உங்கள பலருக்கு தெரியும் எப்படி உங்க பெற்றோர்களை நீங்க காயப்படுத்திருக்கீங்க. You didn't understand why they keep you like that. ஏன் உங்களை இந்த மாதிரி பிடிச்சு வச்சிருக்காங்கன்றது உங்களால புரிஞ்சுக்க முடியல. You think they don't trust you, they don't want you to have fun. நீங்க நினைச்சீங்க அவங்க உங்களை நம்ப மாட்டறாங்க, நீங்க நல்ல சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு பிடிக்கல நீங்க நினைச்சீங்க. They want the best for you. ஆனா உங்களுக்கு ரொம்ப சிறந்தது தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க. They were watching you. உங்களை கவனிக்கிறாங்க அவங்க. They tried to help you grow correctly. உங்களை சரியான பாதையில நீங்க வளர்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும் முயற்சி பண்றாங்க. Actually, உண்மையா சொல்லணும்னா they want to keep living their life through you. உங்க மூலமா தன்னுடைய வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி விரும்புறாங்க அவங்க. You know that? உங்களுக்கு தெரியுமா? They know that you will live longer than they. அவங்களுக்கு தெரியும் அவங்கள விட நீங்க ரொம்ப காலம் உயிர் வாழ்வீங்கன்னு. So their desires that they could not fulfill, ஆனா எந்த ஆசையை அவங்க நிறைவேற்றாம இருந்தாங்களோ they have such a desire that you can fulfill that. அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஆசை. They are actually very ambitious for you. உங்களுக்காக ரொம்ப கனவுகளோட அவங்க இருக்காங்க. If they are unbelievers, அவங்க ஒருவேளை அவிசுவாசியா இருந்தா they will be ambitious in a worldly way. உலக விஷயத்துல அவங்க ரொம்ப உங்களை எதிர்பார்ப்போட இருப்பாங்க, ஒரு பெரிய ஆசையோட. In the soul tie teaching I explained to you very clearly what you can do. ஆத்ம பிணைப்பு பத்தி நான் சொல்லும்போது அது தெளிவா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். You remember? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Lovingly and politely, நீங்க அன்போடு அமைதியா just what Jesus did. இயேசு என்ன செஞ்சாரோ அதே மாதிரி. Daddy, mommy, don't you know I have to be in my heavenly Father's business? நீங்க இப்படி சொல்லணும், உங்களுக்கு என்னோட பிதாவின் வேலைக்கு அடுத்த வேலையில நான் இருக்குது உங்களுக்கு தெரியாதான்றதை நீங்க பொறுமையா சொல்லுங்க. You can say that. அத நீங்க சொல்ல முடியும். You can say that. உங்களால சொல்ல முடியும். You have to say that again and again. நீங்க திரும்ப அத நீங்க சொல்லணும். You have to remind them of the calling God has given you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை நீங்க அவங்களுக்கு அடிக்கடி நினைவுபடுத்தணும்.
even if they don't like it, அவங்களுக்கு அது பிடிக்காட்டி கூட, even if they don't stand with it, உங்களோட கூட அவங்க துணையா you நிக்காட்டி கூட, speak it. நீங்க அதை பேசுங்க. It really does a big miracle in the அது spiritual world. நிச்சயமா ஆவிக்குரிய உலகத்துல பெரிய அற்புதத்தை செய்யும். It does something very, very, very powerful. அது ரொம்ப ரொம்ப வல்லமையான ஒரு காரியத்தை And செய்யும். you pray. நீங்க ஜெபம் பண்ணுங்க. You pray. நீங்க ஜெபம் பண்ணுங்க. God will turn their hearts. ஆண்டவர் அவங்க இருதயத்தையே திருப்பிடுவார். And you will be able to marry the right person with the blessing of your parents. உங்க பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோட கூட சரியான நபரை நீங்க திருமணம் பண்ணிப்பீங்க. Amen. 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 Hallelujah. Hallelujah. Siantara brokara bantere veri benkalala bosho. But you know, if you want to, let's go to 1 Peter chapter 3. 1 Peter chapter 3. 1 பேதுரு 3வது அதிகாரம். Very, very, very important word. This came to me to really give it to you today. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். It's a word that comes out of Psalms. அது சங்கீதத்திலிருந்து வர வசனம். God took it, Peter took it from David's psalm. பேதுரு வந்து தாவீதின் சங்கீதத்திலிருந்து அதை எடுத்து Psalm 34. சங்கீதம் 34வது வசனம். And he said it again. அவர் திரும்ப சொல்றாரு. He says we should not return evil for evil, verse 9. நம்ம தீமைக்கு தீமை செய்யாமல், or reviling for reviling. 1 Peter 1 Peter 3 verse 9. 1 பேதுரு 3:9வது வசனம், தீமைக்கு தீமையையும் இழிவுபடுத்துதலுக்கு இழிவுபடுத்துதலும் பதில் செய்யாமல், reviling for reviling, like that, no cursing and speaking angry and bad. இழிவா நடத்தும்போது நம்ம திருப்பி இழிவா நடத்தக்கூடாது. We should not do that. நம்ம செய்யக்கூடாது. But on the contrary, blessing. அதுக்கு பதிலா நீங்க ஆசீர்வதிங்க. Knowing that you were called to that. Amen. நீங்க ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள் அறிந்து நீங்க அதை செய்யணும். You know that God has called you to be blessed and to be a blessing, no? ஆண்டவர் உங்களை இருக்கவும் ஆசீர்வதிக்கவும் தான் அழைச்சிருக்கிறார் இல்லையா? But see how strong this is. இது எவ்வளவு தெளிவா சொல்லிருக்கு பாருங்க. Instead of returning evil for evil, நீங்க தீமைக்கு தீமை செய்யாம, you have to return blessing. நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். Because you know that you were called to this, to blessing. ஏனா நீங்க ஆசீர்வதிக்க தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. But see the end of this verse, then it says that you may inherit a blessing. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீங்க அதை செய்யணும். Is it in Tamil correct? ஆசீர்வாதத்தை உரிமையாக்கிக் கொள்ளும்படியா சிஸ்டர். So that you only inherit the blessing if you bless others and you don't start cursing like they curse. நீங்க அவங்க சபிக்கிற மாதிரி நீங்க அவங்கள சபிச்சீங்கன்னா அப்படி நடக்காது. ஆனா நீங்க அதுக்கு பதிலா நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க உரிமை பாராட்டிக்கிறீங்க. Wow. 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 It's very difficult. ரொம்ப கஷ்டம். You know, right now upstairs with the builders, இப்ப மேல நாங்க கட்டடம் கட்டுறவங்களோட இருந்தப்போ, it's a very tragic, very sad thing for us. அது ரொம்ப ஒரு சோகமான விஷயம், ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். Because we are trying to bring them up, we are trying to teach them. அவங்களுக்கு ஏதோ ஒரு சொல்லி கொடுத்து அவங்களை எப்படியாவது வேற ஒரு எல்லைக்கு நல்லமைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். They will be lying, saying this is not possible, this is not possible, this is not possible. ஆனா அவங்க பொய் சொல்லி இது நடக்காது, இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாது. No, this is not our fault, it cannot be done. ஓ இது எங்க தப்பே கிடையாது, இத செய்யவே முடியாதுன்னு சொல்றாங்க. I said yes, it can be done. They said no. நான் சொன்னேன் அது செய்ய முடியும், அவங்க சொல்றாங்க முடியாது. Finally I got so fed up, I showed them. I did one by myself. அதுக்கு அப்புறம் நானே ரொம்ப சோர்ந்து போய் நானே செஞ்சு காமிக்கிறேன், நான் செஞ்சு காமிச்சேன். So first it seemed that they were happy. முதல்ல அத செஞ்சப்போது அவங்க சந்தோஷப்பட்ட மாதிரி இருந்துச்சு. But again they didn't do it. பட் திரும்பி அவங்களால செய்யல. Again they didn't show the diligence and the interest. திருப்பியும் அதுல ஒரு உற்சாகத்தை காமிக்கல, அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா அந்த விஷயத்தை செய்யல. And now finally even they broke one of the stones, they just glued it and threw away. இப்ப ஒண்ணு உடைச்சிட்டு அப்புறமேட்டு பாதியில விட்டுட்டு போயிட்டாங்க. They didn't even tell us that they broke it. அவங்க அது உடைச்சோன்னு கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. So how to bless such people? எப்படி அப்படிப்பட்ட மக்களை நம்ம ஆசீர்வதிக்கிறது? But you know what is the sad thing? ஆனா ரொம்ப சோகமான விஷயம் என்ன தெரியுமா? Even if we bless them, நாம அவங்களை ஆசீர்வதிச்சா கூட, when they are in such a bad attitude, அப்படிப்பட்ட ஒரு மோசமான மனப்பான்மையில அவங்க இருக்கும்போது, they themselves cannot be blessed. அவங்களே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. Our blessing so much depends upon ourselves. நம்மளுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல தான் சார்ந்து இருக்கு. They are like that. அவங்க வேவேன்னு இருக்காங்க. I told them, hey, see, don't lie, it can be done. நான் சொன்னேன், இந்த பாருங்க பொய் சொல்லாதீங்க, இது செய்ய முடியும். Behind the back, பின்னாடி போய் வேவேன்னு பேசுறாங்க. Hello? Do we have some behind the back? பின்னாடி போய் யாராவது வேவேன்னு பேசுறீங்களா? See, it says don't return evil for evil. இது தீமைக்கு தீமை செய்யாதீங்க.
Even if people do very evil things, உங்களுக்கு மக்கள் ரொம்ப தீமையே செஞ்சா கூட பரவாயில்லை, don't return the evil. திருப்பி அவங்களுக்கு நீங்க தீமை செய்யாதீங்க. If they scream and shout at you, உங்ககிட்ட வந்து நல்லா சத்தமா கத்துனாங்கன்னா don't scream and shout back. திருப்பியும் போய் அவங்கள பார்த்து ரொம்ப சத்தம் போடாதீங்க. The best way is to laugh at them, ரொம்ப சிறந்த வழி சிரிச்சிடுறதா, or at least to say, okay, bless you, what to do. இல்லடா பரவாயில்ல உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்ன பண்றதுன்னு சொல்லி. See, you have to not return reviling, but on the contrary, do the exact opposite, blessing, knowing that you were called to this. பாருங்க, இழிவுபடுத்தினா நீ இழிவுபடுத்தாதீங்க, அதற்கு பதிலாக நீங்க ஆசீர்வதிக்கணும். Whoa. ஓ, Then only you will inherit the blessing. அப்பதான் நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். Even persecution, உபத்திரவம் கூட. we were called and made for this. Peter said we should walk in the footsteps of the Lord and endure the persecution. ஆண்டவருடைய வழித்தட அவருடைய பாதையில நடந்து நாம அந்த உபத்திரத்தை பொறுமையா சகிக்கணும் பேதுரு சொல்றார். Actually, உண்மையை சொல்லணும்னா it's such a danger when we allow these people to do the persecution against us. It's a danger for them. அவங்க உபத்திரப்படுத்துறவங்களை நம்ம உபத்திரப்படுத்த விட்டு கொடுக்கிறது அவ்வளோ ஆபத்து அவங்களுக்கு. In the curse breaking I told you, not 10 generations of curse. நான் சாப புத்தகத்துல நான் சொல்லியிருக்கிறேன் 10 தலைமுறைக்கும் அவங்கள சாபம் தொடரும். They didn't even really do anything against God's people. ஆண்டவருடைய மக்களுக்கு விரோதமா கூட அவங்க எதுவும் செய்யல. They just refused to sell water and bread to them. அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு அப்பத்தையும் தண்ணியும் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். That brought 10 generations of curse. அது அவங்க மேல 10 தலைமுறைக்கும் சாபத்தை கொண்டு வந்துச்சு. Israel didn't curse them. இஸ்ரவேல் அவங்கள சபிக்கல. Israel didn't say anything. இஸ்ரவேல் அவங்களுக்கு எதுவும் செய்யல. They just took another way and went somewhere else. அவங்க வேற ஒரு பாதையை எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. But by doing that, they themselves brought the curse on them. ஆனா இவங்க அந்த மாதிரி அனுமதிக்காதனால அவங்களே தன் மேல ஒரு சாபத்தை கொண்டு வந்துட்டாங்க. Now if Israel also starts இப்ப இஸ்ரவேல் மக்கள் வான்னு பண்ணிருந்தாங்கன்னா they cannot inherit the blessing. Israel cannot inherit the இஸ்ரவேல் blessing. மக்களும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. So we are really sad. நாங்க ரொம்ப உண்மையா வருத்தப்படுறோம். Because we tried to bring them up, we explained to them. Anna took a long time to explain the அதனால gospel. கட்டணங்களுக்கு அண்ணன் கூட ரொம்ப நேரம் எடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. But everyone decides. ஆனா எதுவும் பிரயோஜனப்படல. Everyone decides. ஆனா எல்லாருமே decide. அவங்க தீர்மானிச்சுக்கணும். Just like here, everyone decides. இங்க நீங்க இருக்கிற மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க தீர்மானிக்கணும். See, you should not react in the same way somebody speaks to you. உங்ககிட்ட வந்து ஒருத்தர் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு மறுபடியும் பண்ணாம. On the contrary, exactly opposite, bless. அதுக்கு பதிலா அதுக்கு அப்படியே நேர்மாறா நீங்க அவங்களை ஆசீர்வதிக்கணும். Because you know that you are called to inherit the blessing. ஆமென். ஏன்னா நீங்க ஆசீர்வாதத்தை உரிமை பாராட்ட சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. And as you bless, the blessing can manifest. நீங்க ஆசீர்வதிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வெளிப்படும். See verse 10. 10வது வசனம் பாருங்க. He who would love life and see good days. How many here would like to love life? எத்தனை பேர் வாழ்க்கையை நேசிக்கணும்னு நினைக்கிறீங்க? I know many of you, the devil was trying to tempt you to commit suicide. உங்கள பலருக்கு பிசாசு உங்களை சோதிச்சா நீ தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா. Many of you, the devil told you it would be better to be dead. நீ உயிரோட வாழ்றதை விட சாகிறது நல்லதுன்னு உங்கள பலருக்கு பிசாசு சொன்னான். You know, many times the entrance door he has is our tongue. பல வேளைகள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு வாசல் எப்படி தெரியுங்களா? நம்ம நாக்கு தான். If we want to love life, நம்ம வாழ்க்கையை ரொம்ப நேசிக்கணும்னா, if we want to enjoy life, நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா, if we want to see good days, நல்ல நாட்களை நீங்க பார்க்கணும்னா, God, ஆண்டவரே give me good days. எனக்கு நல்ல நாட்களை கொடுங்க. Lord, ஆண்டவரே I don't enjoy my life. Lord, you do something. என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவிக்கவே இல்லை, நீங்க ஏதாவது செய்யுங்க. That's not how it works. அது ஒன்றும் வேலை செய்யாது. Death and life is in the power of your tongue, 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 your tongue. மரணமும் ஜீவனும் உங்களுடைய நாவில், உங்களுடைய நாவு, உங்க நாக்கு, உங்க நாக்கினுடைய அதிகாரத்துல தான் இருக்கு. Your own death, your own life is in the power of your own tongue. உங்களுடைய சொந்த ஜீவனும் உங்களுடைய சொந்த மரணமும் உங்களுடைய நாக்கின் அதிகாரத்துல இருக்கு. If you want to love life, நீங்க வாழ்க்கையை நேசிக்கணும்னா, if you want to see good days, உங்க நல்ல நாட்களை நீங்க பார்க்கணும்னா, let him refrain his tongue from evil and his lips from speaking deceit. தீமைக்கு தன் நாவையும் பொய்யான பேச்சுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. Refrain. You think it's an easy thing? விலக்கி காத்துக்கிறது
காத்துக்கிறது வந்து அவ்வளவு சுலபமான விஷயமா? Refrain. விலக்கி காத்துக்கிறது. You know what it means? அப்பனா என்ன தெரியுமா அர்த்தம்? Have you seen horseback riding? நீங்க குதிரை சவாரி பார்த்திருக்கீங்களா? Put that bridle into the mouth and you do like that. அது கடிவாளத்தை வாயில போட்டு பிடிச்சு இப்படி இழுத்துப்பாங்க. You draw the horse's mouth back. அந்த வாய் அதுக்கு பாத்தீங்களா, அந்த வாய் குதிரையோட வாயை பின்னாடி பிடிச்சு இழுப்பாங்க to make it stop. அது நிறுத்துறதுக்காக. Even then, அது அப்ப கூட sometimes the horse will keep running. சில வேளைகளே அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும். Just like your tongue. அது உங்க நாக்கு மாதிரியே தான். Just like your tongue. உங்க நாக்கு மாதிரியே தான். Refrain, restrain, keep the tongue from evil. அதாவது உங்க நாக்க விலக்கி பிடிச்சு இழுத்து காத்துக்கணும். No tongue, you will not speak this. நாக்கே நீ இத பேசவே கூடாதுன்னு பிடிச்சு இழுத்து வச்சுக்கணும் நீங்க. Hello. 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 Peter is telling us that this is what we should do. பேதுரு நம்மகிட்ட சொல்றாரு இத தான் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு. You know, if he tells us this is what we should do, இத தான் செய்யணும்னு சொல்லி பேதுரு நம்மகிட்ட சொன்னாருன்னா, it means it is possible for us to do it. அப்படினா அது நம்ம செய்யிறதுக்கு சாத்தியமான ஒரு விஷயம். Hallelujah. Hallelujah. And you know, even Bible says the commandments of God are not grievous, they are not hard and difficult for us. தேவனுடைய கட்டளைகள் நம்ம செய்ய முடியாத அளவுக்கு அது ரொம்ப கடினமானது இல்லன்னு சொல்லி வேதம் சொல்லுது. The devil will tell you impossible. பிசாசு வந்து உங்ககிட்ட சொல்லுவான் ஐயோ அது சாத்தியமே கிடையாது. That's a lie. அது வந்து பொய். You know what you do? நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? King David in the Old Testament was praying, Lord, put a watch before my mouth. பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது ராஜா சொன்னா ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க. What did God do in the New Testament? புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? What happened in Pentecost? பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு என்ன நடந்துச்சு? Isaiah needed an angel to bring a fiery coal and touch his mouth. ஏசாயாக்கு ஒரு தேவதூதன் வந்து அக்கினி தழல் எடுத்துட்டு வர வேண்டி இருந்துச்சு. Still Old Testament. அதுவும் பழைய ஏற்பாட்டு காலம்தான். What happened today? ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு? The Holy Spirit came upon you. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வந்துட்டாரு. Hallelujah. Hallelujah. What did he do first? அவர் முதல்ல வந்து என்ன பண்ணாரு? What did he do first? முதல்ல என்ன செஞ்சார் அவரு? First of all, he came upon the tongue. முதல்ல உங்க நாக்கு மேல தான் வந்தார். Whoa. ஓஹோ. First of all, he took the tongue under control. முதல்ல உங்க நாக்க தான் ஆளுகையில் எடுத்தார். ஆமென். What an important thing is speaking in tongues. அந்நிய பாஷையில பேசுறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். See, we think we cannot control our tongue. நாம நினைக்கிறோம் நம்ம நாக்க நம்மால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. But we can allow Holy Spirit to control the tongue. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம நாக்க கட்டுப்படுத்த விட்டு கொடுக்கலாம். See, these people, these disciples who also thought they cannot control their tongue. இந்த சீஷர்களும் நினைச்சாங்க அவங்க நாக்க கட்டுப்படுத்த முடியாதுன்னு. That Peter who always பேதுரு எப்ப பார்த்தாலும் வளவளவளன்னு பேசிட்டே இருந்தார். First one to speak in any situation. எந்த சூழ்நிலையில முந்திரி கொட்ட மாதிரி முதல்ல பேசுறது அவர்தான். The Holy Spirit took his tongue and made him speak things that he didn't understand. ஆவியானவர் அவருடைய நாக்க பிடிச்சு அவருக்கு புரியாத காரியங்களை பேச வச்சார். Do you think it was easy for them? அவங்களுக்கு அது ரொம்ப சுலபமா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? In front of everybody suddenly எல்லாம் முன்னாடி திடீர் ஷலாபத்தலாபான்னு பேசுறாங்க. Their brain would also have thought, what are you doing? அவங்க மூளை கூட யோசிச்சிருக்கு நீ என்ன பண்ற? But they allowed the Holy Spirit to control their tongue. ஆனா ஆவியானவர் வந்து ஆளுகை எடுக்க அவங்க விட்டு கொடுத்தாங்க. You can refrain your tongue from evil. எல்லா தீமைக்கும் உங்க நாக்க நீங்க விலக்கி காத்துக்கலாம். You can do it. உங்களால அதை செய்ய முடியும். You know, Anand does it as a joke. அண்ணா வந்து ஒரு வேடிக்கையா அதை பண்ணாங்க. He speaks, he rebukes people in tongues. அந்நிய பாஷையிலே திட்டுவாங்க. When somebody is sleeping, யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா Anand will do karabarabara ketendere kutubarabante. Good morning. Hallelujah. Hallelujah. He does it as a joke. அவங்க ஒரு வேடிக்கையா அதை செய்றாங்க. But actually you can do that. ஆனா அதை நீங்களும் செய்யலாம். When your tongue wants to speak something evil, ஏதாவது கெட்டதை உங்க நாக்கு பேசணும்னு நினைக்கும்போது say, Holy Spirit, take control. நீங்க உடனே சொல்லுங்க ஆவியானவரே நீங்க ஆளுகை எடுங்க. And you speak in tongues. உடனே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருங்க. You don't have to do நீங்க வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. No need. அது தேவையில்லை. Just give the control to the one who speaks praises to God. ஆண்டவருக்கு மகத்துவங்களை பேசுற வரைக்கும் உங்க நாக்க விட்டு கொடுங்க. You know, in Acts chapter 2, when the Holy Spirit came upon everybody, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலயும் இறங்கி what did the people hear? மக்கள் எதை கேட்டாங்க? They heard them glorify God in their own language. அவங்க சொந்த பாஷையில மகத்துவங்களை பேசுறத அவங்க கேட்டாங்க. In Acts chapter 19, அப்போஸ்தலர் 19 when they received tongues in Ephesus,
அவங்க எபேசு பட்டணத்துல அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட what போது happened? என்ன நடந்துச்சு? Again they were glorifying God. மீண்டுமா அவங்க தேவனை மகிமைப்படுத்தினாங்க. Acts chapter 10. அப்போஸ்தலர் 10வது When அதிகாரத்துல the Holy Spirit fell upon all these people in the house of Cornelius, கொர்நேலியர் வீட்டுல வந்து பரிசுத்தாவி இறங்கி வந்தபோது all the heathen, எல்லா அவிசுவாசிகள் புறஜாதி what மக்கள் happened? அவங்க என்ன செஞ்சாங்க? They started speaking in tongues, magnifying God. அவங்க அந்நிய பாஷையில பேசி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. Hallelujah. ஹல்லேலூயா. So when your tongue wants to speak evil, உங்களோட நாக்கு தீமையை பேசும்னு நினைக்கும்போது just say, Holy Spirit, நீங்க சொல்லுங்க, பரிசுத்தாவியானவரே take control. என்ன ஆளுகை எடுங்க. You can shout. இந்த You can do that. இந்த மாதிரி சத்தமா நீங்க பேசலாம். You can do that. அதை நீங்க செய்யலாம். Maybe it's a language that rebukes the demons. ஒருவேளை நீங்க பேசுற பாஷை பிசாசை கடிந்து கொள்ற பாஷையா இருக்கும். 1 Corinthians 13, 1 கொரிந்தியர் 13 verse 1, Paul says, even if I speak in the tongues of men or of angels. அவர் பவுல் சொல்றார், நான் மனிதர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும். When you speak in tongues, நீங்க அன்னை பாஷையில பேசும்போது sometimes it's some of the angels' languages. சில வேளைகள் நீங்க தேவ தூதருடைய பாஷைகளையும் பேசுறீங்க. So when you are very angry, நீங்க ரொம்ப கோவமா இருக்கும்போது, and your tongue wants to speak evil, உங்களுடைய நாக்கு தீமையை பேசணும்னு நினைக்கும்போது, just let the Holy Spirit take control. But say, Holy Spirit, take control. நீங்க உடனே சொல்லுங்க, ஆவியானவரே நீங்க ஆளுகை எடுங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்துருங்க நாக்க. Don't let a demon spirit shout through you. உங்க மூலமா பிசாசு அசுத்தாவி கத்துறதுக்கு விட்டு கொடுக்காதீங்க. Ask the Holy Spirit to speak. ஆவியானவர்ட்ட சொல்லுங்க, ஆவியானவரே நீங்க பேசுங்கன்னு சொல்லுங்க. And then speak in tongues. அதுக்கப்புறம் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சு. Let the anger get out. எல்லா கோவம் வெளியே போகட்டும். You can do a very powerful spiritual warfare in tongues. நீங்க அந்நிய பாஷையில வல்லமையான ஆவிக்குரிய யுத்தம் செய்யலாம். Let him refrain his tongue from evil. தன்னுடைய தீமைக்கு தன்னுடைய நாவை விலக்கி காத்துக்கணும். And his lips from speaking deceit. பொய்யான பேச்சுக்கு தன்னுடைய உதடுகளை விலக்கணும். What is deceit? ஏமாத்துறது, வஞ்சிக்கிறதுனா என்ன? Two things. Tongue evil, ஒன்னு தீமை, means really bad. அப்படின்னா உண்மையில மோசமான விஷயத்தை பேசுறது. Hitting, hurting, attacking, தாக்குறது, காயப்படுத்துறது, கசப்பா பேசுறது, death bringing things. மரணத்தை கொண்டு வர மாதிரி பேசுறது. But what is deceit? ஆனா இந்த பொய்னா என்ன? Deceit is just a little bit of cheating. கொஞ்சம் ஏமாத்துறது. Deceit is just something that's not fully true. முழுசு உண்மை இல்ல, கொஞ்சம் பொய் கலந்து விடுறது. That is in the same list. அதுவும் இதிலே தான் சொல்லப்பட்டிருக்குது. If you just allow some kinds of little lies, கொஞ்சம் சில பொய்யை நீங்க அப்படியே பேசுனீங்கன்னா, to come out of your mouth, உங்க வாயிலிருந்து வரதுக்கு நீங்க அனுமதிச்சீங்கன்னா, you will not be able to love your life. உங்க வாழ்க்கையை உங்களால நேசிக்க முடியாது. You will not be able to see the good days. உங்களால நல்ல நாட்களை பார்க்க முடியாது. Hello. 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 In Germany we have an expression, we say the white lies. எங்க ஜெர்மனில இப்படி சொல்லுவாங்க, வெள்ளை பொய். In English actually they say white lies. We say cavalier, a gentleman's a small gentleman's delict, like a crime. அதாவது ஜென்டில்மேன் உடைய பொய். Just a small little சின்ன விஷயம் தானே. mistake, something. அது சின்ன தப்பு. It's just a white lie. அது வந்து ஒரு வெள்ளை பொய். அதாவது தமிழ்ல போய் சொல்லிருக்காங்க, you know white lies. Every lie is black. எல்லா லையுமே கருப்பு தான். Every lie is from the devil's territory. எல்லா பொய்யுமே பிசாசுனுடைய எல்லையில இருந்து தான் வருது. Your God is the truth, he cannot lie. உங்களுடைய தேவன் அவர் உண்மையுள்ள தேவனா, சத்திய தேவனா இருக்கிறார், அவர் பொய் சொல்ல மாட்டார். He is not a man so that he could lie, he can அவர் not lie. பொய் சொல்ல மனிதன் அல்ல. Hallelujah. 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 So even just a little bit of deceit, இந்த மாதிரி சின்ன ஒரு பொய் கூட, வஞ்சிக்கிற ஏமாத்துற விஷயம் கூட, little bit of changing the truth, சத்தியத்தை கொஞ்சம் மாத்தி பேசுறது, will make you hate your life. அது கூட உங்க வாழ்க்கையை நீங்க வெறுக்க வச்சிரும். Don't allow it. தயவு செய்து அதை அனுமதிக்காதீங்க. I told you, I think in one of the CDs, நான் ஒரு சீடில நான் அப்படி சொல்றேன். one time I was getting so many attacks suddenly, many attacks. திடீர்னு பயங்கரமான தாக்குதல் வரத நான் உணர்ந்தேன். I said, Jesus, what happened? What happened? கேட்டேன், இயேசுவே என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி நடக்குது? And you know what he told me? அப்ப அவர் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னார்? Your girdle of truth is not in the correct position. சத்தியம் என்னும் அரைக்கச்சை வந்து சரியான இடத்துல இல்ல. It is there, but it's a little bit slipped down. அது இருக்குது, ஆனா கொஞ்சம் லூசா கீழ இறங்கி வந்துருச்சு. I said, what? Why, Lord? Why, Lord? நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன்? I didn't actually lie. நான் உண்மையிலே நான் பொய் சொல்லல.
I didn't speak any lie. I didn't do anything wrong. நான் எதுவும் தப்பாவும் செய்யல, ரொம்ப பொய்யும் சொல்லல. I was evangelizing one of my co-workers. என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தேன். So after the work, sometimes we would eat lunch together. நாங்க வேலை முடிச்ச பிறகு நாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். But if all the others see it, they will start. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ பேச ஆரம்பிச்சாங்க. So he said, அப்ப அவர் சொன்னாரு, you know, I will go out with them and you go out the other door. அவர் சொன்னாரு, நான் வந்து இந்த பக்கம் அப்படி நாங்க சாப்பிடுறத பார்த்தா ஏதாவது பேசுவாங்க, அதனால நாங்க இந்த வழியில போறோம், நீங்க வேற பக்கமா வான்னு சொன்னாரு. Then afterwards I will meet you in the restaurant. அப்புறம் சொன்னா அதுக்கு அப்புறம் நம்ம ரெஸ்டாரன்ட்ல மீட் பண்ணலாம்னு சொன்னாங்க. Nothing wrong, just to evangelize him. அது வந்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்காக தான், எந்த ஒரு தப்பான இதுலயும் கிடையாது. Restaurant, public place, I was not alone with him. நான் தனியா எங்கேயும் இல்ல, ஒரு பெரிய ரெஸ்டாரன்ட்ல எல்லாரும் பாக்குற இடத்துல தான் இருந்தேன். Not even a thought of sin. அதுல பாவம்ன்ற ஒரு எண்ணம் கூட, பாவம் செய்யணும்ன்ற எண்ணம் கூட இல்ல. I wanted to win his soul. அவர் ஆத்மா எப்படியாவது ஆதாயப்படுத்தணும்னு நினைச்சேன். All the best intentions. எல்லாம் நல்ல எண்ணத்தோட தான். No lie. பொய்யே இல்ல. Just going out through the other door. நான் அப்படி வேற ஒரு கதவு வழியா போனேன். Deceit. ஏமாத்து. Little bit of cheating. கொஞ்சம் ஏமாத்துறது. We were trying to hide the reality from the other workers so that they don't think bad. அவங்க எதுவும் தப்பா மத்தவங்க வேலை பார்க்கறவங்க தப்பா நினைக்க கூடாதுன்றதுக்காக அவங்கள கொஞ்சம் நம்ம ஏமாத்தலாம்ன்ற மாதிரி இந்த காரியம் நாங்க செஞ்சோம். My girdle of truth went to the wrong position. அதனால என்னோட சத்தியம் என்னும் அரைக்கச்சை வந்து வேற ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. Much suffering. ரொம்ப கஷ்டப்பட்டேன். Much attack. ரொம்ப தாக்குதலை உணர்ந்தேன். I didn't love my life. என்னோட வாழ்க்கையை நான் விரும்பல. I didn't see good days. நல்ல நாட்கள் நான் பார்க்கல. So just I felt today to give you this word. அதனால இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லி நான் உணர்ந்தேன். Refrain your tongue from real evil. உண்மை தீமைக்கு உங்க நாக்க விலக்கி காத்துருங்க. But even stop your lips from speaking little bit. உங்க நாக்கு கூட கொஞ்சம் மாத்தி பேசுறதுக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. Akka, I gave my cell phone so that I will not be tempted. அக்கா, நான் உங்கள்ட்ட செல்போனை கொடுத்துட்டேன், அப்பதான் எனக்கு கொஞ்சம் சோதனை வராம இருக்கணும், அதுக்காக. I gave the old one. I have a new one. I gave the old one to you so everybody thinks I'm very holy. I gave my cell phone away. நான் செல்போனை கொடுத்துட்டேன், எல்லாம் நினைப்பாங்க, ஆஹா என்ன அருமையான பொண்ணு செல்போன் எல்லாம் கொடுக்கறாளே நினைப்பாங்க. ஆனா என்கிட்ட வேற புதுசா ஒரு செல்போன் இருக்கு. But the better one, the smartphone, I kept it. ஆனா அந்த ஸ்மார்ட் போனை நான் என்கிட்ட வச்சுக்கிட்டேன். You know, I'm smart. நான் ரொம்ப ஸ்மார்ட். So sometimes I take my smartphone and I sit somewhere there in a corner. அதனால என்னோட ஸ்மார்ட் போனை எடுத்துட்டு நான் வேற எங்கயாவது போய் இடத்துல உட்கார்ந்துப்பேன். Where I can get some good internet connection. நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்க இடமா பார்த்து உட்கார்ந்துட்டு I'm just chatting. சாட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். Nothing serious. இது பெரிய விஷயம் இல்ல. I'm just telling them what's happening in the school. ஸ்கூல்ல என்னலாம் நடக்குதுன்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன். It's deceit. அதான் ஏமாத்துறது. Because you're hiding the truth. ஏன்னா நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. Maybe really nothing serious. ஒருவேளை உண்மையிலே எதுவும் சீரியஸா இல்லாம கூட இருக்கலாம். But tell me, why did Ananias and Sapphira die? ஆனா எதுக்காக அனனியாவும் சப்பிராலும் செத்து போனாங்க? Why did they die? ஏன் அவங்க இறந்து போனாங்க? Wonderful church members. ரொம்ப அற்புதமான சபை மக்கள் அவங்க. They sold their land. அவங்க சொந்த இடத்தையே வித்துட்டாங்க. They brought the money to the church. பணத்தை கொண்டு வந்தாங்க. What more do you want? Wonderful members. அதுக்கு மேல என்ன வேணும்? ரொம்ப அற்புதமான விசுவாசிகளா இருந்தாங்க. Peter was not excited. ஆனா பேதுருக்கு ரொம்ப பரவசமே இல்ல. He said, why has Satan filled your heart to lie? அப்ப கேட்டா, ஏன் பிசாசு பொய்யை சொல்லும்படி உன் இருதயத்தை நிரப்பினான்? To lie to whom? யார்கிட்ட பொய் சொல்லும்படி? To lie to the Holy Spirit. பரிசுத்தாவியானவர்கிட்ட பொய் சொல்லும்படி. Hello. Why has Satan filled your heart to lie to the Holy Spirit? ஏன் பரிசுத்தாவியானவர்கிட்ட பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினான்? It was not a lie to a person, it was a lie to the Holy Spirit himself. ஒரு மனிதர்கிட்ட சொல்ற பொய் இல்ல, அது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொல்ற பொய். And even though they gave a very big offering, ஒரு பெரிய காணிக்கை அவன் கொடுத்தா கூட, that lie killed them. அந்த பொய் அவங்கள கொன்றுச்சு. They could not love their life, they could not see good days. அவங்க வந்து ஜீவனை நேசிக்கல, அவங்க நல்ல நாட்களை பார்க்கல, அவங்க கதை முடிஞ்சிச்சு. Here in this school, இங்க இந்த பரிசுத்தமான பாடசாலையில, I want all of us to really live in the truth. நீங்க எல்லாரும் உண்மையில சத்தியத்துல வாழணும்னு சொல்லி நான் விரும்புறேன். The truth will come to light. அந்த சத்தியம் வந்து வெளிச்சத்துக்கு வரும். See, when I came back, we were out for 10 days, Alex, Sudha and we. நாங்க அலெக்ஸ் சுதா எல்லாம் நாங்க வெளிய போயிட்டு நாங்க 10 நாள் கழிச்சு வந்தோம். When I came back, நான் திரும்பி வந்தபோது my plants up there were full of water. செடியில பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்தி இருந்தாங்க. So much water, it was coming out. தண்ணி ரொம்ப அதிகமானதால தண்ணி எல்லாம் வெளிய வந்திருந்துச்சு.
But ஆனா you cannot cheat. அதை ஏமாத்த முடியாது. I could immediately see how much these plants had suffered in only 10 days. 10 நாள் தான், 10 நாள்ல எவ்வளவு தண்ணி இல்லாம அந்த செடிங்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்குன்றதை நான் பார்த்துட்டேன். When I went, they had so many buds and flowers. அங்க நான் போகும்போது நிறைய மொட்டு விட்டு இருந்துச்சு, நிறைய பூக்கள் இருந்துச்சு. They were fresh and green. நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, நல்ல பசுமையா இருந்துச்சு. Up to now, they are shedding many leaves. இப்ப வரைக்கும் நிறைய இலைகள் அது உதிருது. They were producing leaves. These leaves became black and dried out. முன்னாடியே கொஞ்சம் புது இலையெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, அந்த இலையெல்லாம் கருப்பாயிடுச்சு, வறண்டு போயிடுச்சு, காஞ்சிருச்சு. The first few days, முதல் கொஞ்ச நாள் they would have said, anyway, they're not here. அவங்க நினைச்சிருப்பாங்க, அவங்க தான் இங்க இல்லையே. Because before we came back, we have to take care of the plants. ஐயோ, வரதுக்கு முன்னாடி ஐயோ இப்போ நம்ம தண்ணி ஊத்தி செடியெல்லாம் பார்த்துக்கணும். They thought it will look very beautiful. They poured so much water at the end. ஒரு நாள் தண்ணி நிறைய ஊத்துனா உடனே செடி நல்லா அழகாயிரும் நினைச்சிட்டாங்க. My plants told me the truth. ஆனா என்னுடைய செடிகள் எல்லாம் என்கிட்ட உண்மையை சொல்லிருச்சு. Hello? I will tell you a secret. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் நான். Camera, don't watch. No problem. Just joking. In the Western world, மேற்கத்திய நாடுகள்ல it's very different. Our parents don't find a husband for us. எங்க பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து வைக்க மாட்டாங்க. For me, this is so funny when I hear about proposals and arranged marriages. It was so funny. எனக்கு முதல்ல நான் வந்து இந்த பார்த்து அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது கேட்டபோது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. Actually, it's biblical and it's very wise. It's very good. அது உண்மையை சொல்லணும்னா அது வேதத்தின் படி ரொம்ப ஞானம் உள்ளது, வேதத்துல இருக்குது, அது ரொம்ப நல்லது. Our Western world doesn't do it. என்னோட மேற்கத்திய நாடுகள் அது மாதிரி செய்யறது இல்ல அவங்க. So while I was in university, அதனால நான் யுனிவர்சிட்டில இருந்தபோது there were many young men that were interested in marrying me. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாலிப பசங்க ஆசையா இருந்தாங்க. One of them, அதுல ஒருத்தர், I brought him home to see my parents. என்னோட பெற்றோர்களை பார்க்கும்படி அவரை கூட்டிட்டு வந்தேன். Actually, I was not interested in him, but he helped me to select the good car. I had to buy a car, so எனக்கு வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒன்றும் ஆர்வம் கிடையாது. ஆனா அவர் நான் கார் வாங்குறதுக்கு ஒரு எந்த கார் வாங்கலாம்ன்றது அவர் எனக்கு உதவி செஞ்சார். I was actually using him, sorry. உண்மையிலே அவர் கார் வாங்குறதுக்கு கொஞ்சம் நான் பயன்படுத்தி, because he was interested in me, he put much interest in what car I should buy, so அவருக்கு என் மேல ரொம்ப ஆர்வம் இருந்தனால சரி நமக்கு ஏதாவது கார் வாங்கினா அதுக்கு நல்ல உதவி செய்வார்னு நினைச்சேன் நான். But one time he took me to his home. ஒரு முறை அவர் என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். And he shouted at his mother in front of me. என் முன்னாடி அவங்க அம்மாவை பயங்கரமா திட்டினார். So praise God, somebody taught me something very intelligent. ஆனா ஒரு ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு சில விஷயங்கள் ஞானமா சொல்லி கொடுத்திருந்தாங்க. Somebody told me if you plan to marry somebody, அவங்க சொன்னாங்க நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும் நீ திட்டம் போட்டேனா watch how they are treating their parents. அவங்க பெற்றோர்களை அந்த ஆள் எப்படி நடத்துறாருன்றத கவனிச்சு Now they are trying to win you. இப்போ உன்னை எப்படியாவது கையில போட்டுக்கலாம்னு முயற்சி பண்றாங்க. Anybody who tries to win you will be very nice. உங்களை யாராவது கவர்ந்திலுக்கு பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு நல்லா இருப்பாங்க உங்ககிட்ட. But ஆனா once you are married, நீங்க திருமணம் ஆயிருச்சுன்னு வெச்சுக்கோங்க, the real behavior will come out. அப்பதான் உண்மையான சுபாவமே வெளியே வரும். So after some time, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு they will treat you exactly in the same way which they treat their parents now. எப்படி இப்போ அவங்க பெற்றோர்கள் அவங்க நடத்துறாங்களோ அதே மாதிரி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. Okay, சரியா? I still remember how many years ago. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, ஆனா இன்னும் கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. In the hall, in the corridor. அது அந்த ஹால்ல முன்னாடி அந்த காரிடார்ல And he just shouted at his mother. அவங்க அம்மா ரொம்ப கத்துனாரு அவரு. In my mind, I did click. என்னோட மனசுல ஓகே இல்ல அப்படி சொல்லி முடிவு பண்ணிட்டேன். Bye bye. டாடா பை பை முடிவு பண்ணிட்டேன். Like that. Then another one, இன்னொருத்தர், I took that man to my home. எங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். And we were eating dinner with my mother. எங்க அம்மாவோட சேர்ந்து நாங்க ராத்திரி சாப்பிட்டு இருக்கோம். And there was a new sausage. அங்க ஒரு புது சாசேஜ் இருந்துச்சு. It was made of brain, animal brain. ஒரு மிருகத்தோட மூளையில இருந்து செஞ்சது. Very innocently, ரொம்ப வெகுளியா, lovingly, with the best intentions, ரொம்ப அன்போடு கூட நல்ல எண்ணத்தோட my mother told this young man, அந்த வாலிபனுக்கு எங்க அம்மா சொன்னாரு, this is brain sausage, you should really try it. அவங்க சொன்னாங்க இது வந்து பிரெயின் சாசேஜ், உனக்கு நிச்சயமா அது ரொம்ப தேவைக்கு ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொன்னாங்க. It means you should eat some brain. அதாவது நீ கொஞ்சம் மூளையை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. So he understood, like, you're so stupid, try to eat some brain. அதனால அவர் என்ன நினைச்சிட்டாரு முட்டாள்தனமா, ஓகே மூளையை தான் நம்மள சாப்பிட சொல்றாங்களோ அப்படி தப்பு எடுத்துட்டார். And he was extremely offended. அதனால ரொம்ப காயப்பட்டுட்டார். But still, praise God, he helped me with the car. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கார் வாங்குறதுக்கு அவர் உதவி செஞ்சார். Then there was again another one. அப்புறம் இன்னொருத்தர், I also had many proposals, Dr. Francis.
So the other one, இன்னொருத்தர் I went for traveling somewhere. நான் இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ண போனேன். I was living with my cousin in that time. அப்ப என்னோட கசினோட கூட நான் இருந்தேன். And I had some animals. ஒரு மிருகம் அனிமல் வச்சிருந்தேன். Like little rabbits. இந்த முயல் மாதிரி ஒரு குட்டி மிருகம். And I gave the key to him. அவங்க கிட்ட கீயை கொடுத்து, please, while I'm not here, நான் சொன்னேன் நான் இல்லாத போது just water the plants and feed the animals. செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி இந்த சாப்பாடு போட்டு இந்த மிருகத்துக்கு. It was not even my intention to check him. அவங்க அந்த மாதிரி சோதிச்சு பார்க்கணும்ன்றதுக்காகலாம் நான் சொல்லல. He was living close to my home, so okay, take the key, take care of the எங்க animals. வீட்டு பக்கத்துலயே அவர் இருக்கறனால தயவுசெய்து பாத்துக்கோன்னு சொல்லி நான் கொடுத்தேன். When I came back, நான் திரும்பி வந்தபோது my sweet beloved animal, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரொம்ப பிரியமான இந்த அனிமல், it was sitting in the cage around this size, இந்த மாதிரி ஒரு சின்ன கூண்டுல அது இருந்துச்சு. sitting. It was fully wet, sitting in its own number 1 and number 2. அதோட நம்பர் 1 அதோட நம்பர் 2ல உட்கார்ந்து ஃபுல்லா ஈரமா இருந்துச்சு அது. And there was no food and no water. உள்ள தண்ணியும் இல்ல சாப்பாடும் இல்ல. I was so furious. எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. I shouted at the guy. நான் அப்ப பயங்கரமா திட்டினேன் அவரை. You know what he told me? அவங்க என்ன சொன்னாரு? I thought you're coming tomorrow. நீ நாளைக்கு தான் வருவேன்னு நினைச்சேன். Correct, that was the plan. I was supposed to come tomorrow. ஆனா உண்மையிலே நான் அன்னைக்கு வர மாதிரி இல்ல, அடுத்த நாள் தான் வர மாதிரி இருந்துச்சு. But God protected me. ஆனா ஆண்டவர் தான் என்னை காப்பாத்தினார். Even before my salvation. என்னோட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே. By sending me one day earlier and showing me what kind of a cruel person he was. இவ எப்படிப்பட்ட கொடுமையான ஆளுன்னு அவரை காமிக்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் அனுப்பிச்சு வச்சு காமிச்சார். See, he wanted to do deceit. He wanted to cheat. அவங்க என்னை ஏமாத்தணும்னு நினைச்சாங்க. If I would have come one day later, ஒருவேளை ஒரு நாள் கழிச்சு நான் வந்திருந்தேனா, my animal would have been clean. என்னுடைய அனிமல் வந்து ரொம்ப சுத்தமா இருந்திருக்கும். Food would be there, water would be அங்க there. சாப்பாடு இருந்திருக்கும், அங்க தண்ணி இருந்திருக்கும். Nice clean cage. நல்ல கேஜ் சுத்தமா இருந்திருக்கும். He planned to do it just before I come. நான் வரதுக்கு முன்னாடி இதை செய்யணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருந்தார். He didn't bother how this animal will suffer all these days. மத்த நாளெல்லாம் அந்த அனிமல் எவ்வளவு கஷ்டப்படும்ன்ற கவலை எல்லாம் அவருக்கு இல்ல. That showed me such a cruel heart. அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு இருதயம் இருக்குன்றதை In எனக்கு my mind, காமிச்சு. click. என் மனசுல டிக் பட்டம். Hallelujah. ஹalleluya. See, deceit is a very serious thing. ஏமாத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பயங்கரமான விஷயம். It will be found out. அது கண்டுபிடிக்கப்படும். Somehow it will be found out. எப்படியோ அதை கண்டுபிடிச்சிருவாங்க. But even if it were not found out, ஒருவேளை அதை கண்டுபிடிக்கலனா கூட, if you speak deceit, நீங்க ஒரு வஞ்சிக்கிற மாதிரி பேசுனீங்கன்னா, you cannot love your life. உங்க வாழ்க்கையை உங்களால நேசிக்க முடியாது. And you cannot see good days. நீங்க நல்ல நாட்களை பார்க்க முடியாது. Amen. Amen. Holy Spirit, we want to love our lives. ஆண்டவரே எங்க வாழ்க்கையை நாங்க நேசிக்கணும் விரும்புறோம். We want to see many good days. பல நல்ல நாட்கள் நாங்க பார்க்க Lord, we want to finish our race with joy. ஆமென். நாங்க சந்தோஷத்தோட கூட எங்க ஓட்டத்தை நாங்க முடிக்க விரும்புறோம் ஆண்டவரே. Lord, we want to fully fulfill your calling. முழுசும் உங்களுடைய அழைப்பை நாங்க நிறைவேற்ற விரும்புறோம். Lord, we don't want to fall into any wrong hands. ஆண்டவரே எந்த தவறான கைகளையும் நாங்க விரும்பல ஆண்டவரே. And Lord, we don't want to allow our tongue to speak evil. எந்த ஒரு தீமையும் எங்க நாவு பேச நாங்க அனுமதிக்க விரும்பல ஆண்டவரே. We will not allow our lips to speak any kind of deceit. ஆண்டவரே எங்க நாவு எந்த விதமான ஒரு ஏமாற்றவர் காரியத்தை பேச நாங்க விரும்பல, பொய்யை பேச விரும்பல. We will not allow it. நாங்க அதை அனுமதிக்க மாட்டோம். We will not allow it. நாங்க அதை அனுமதிக்க மாட்டோம். We will not allow it. அதை நாங்க அனுமதிக்க மாட்டோம். Holy Spirit, ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே, just come and take complete control. வந்து எங்களை முழு ஆளுகை எடுங்க. Come and take complete எங்களை control. முழு ஆளுகை எடுங்க. Take complete எங்களை control. முழு ஆளுகை எடுங்க. Just say sorry, Jesus. சொல்லுங்க, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க. I know there are many cases like this here. That's why the Lord sent me today. இங்க பாருங்க, ஆண்டவர் என்னை எதுக்கு நீங்க அனுப்புனார்னா, உங்கள பலர் அந்த மாதிரி இருக்கீங்க, அதனால தான் ஆண்டவர் என்னை இங்க அனுப்புனார். The devil is trying to spoil this wonderful time for you here. நீங்க இருக்கிற இந்த அற்புதமான நாட்களை பிசாசு கெடுக்கணும்னு நினைக்கிறான். Just by putting some lies and some deceit into your mouth. உங்க வாயில பொய்யையும் தீமையும் வெச்சு அந்த மாதிரி பண்ணனும் சொல்லி நினைக்கிறான். We will not allow that. நாம அதை அனுமதிக்க போறது இல்ல. We will not allow that. நாம அதை அனுமதிக்க போறது இல்ல. Sentura baravati tiri anturu bambala vediganti vedianturu
Just say sorry, Lord Jesus. சொல்லுங்க இயேசுவே என்ன மன்னிச்சிடுங்க. Sorry, Lord Jesus. இயேசுவே என்ன மன்னிச்சிடுங்க. Sorry, Lord Jesus. இயேசுவே என்ன மன்னிச்சிடுங்க. Maybe you grew up like this all your life. ஒருவேளை வாழ்நாளெல்லாம் நீங்க இந்த மாதிரி வளர்ந்திருந்திருக்கலாம். Maybe this is the lifestyle of your family. இது ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை பாணியா இருக்கலாம். Maybe you have never seen anything different. ஒருவேளை இதை விட வித்தியாசமா நீங்க எதையும் பார்த்திருந்திருக்க மாட்டீங்க. Maybe you cannot even imagine to live truthfully. ஒருவேளை உண்மையா வாழணும்னு கூட உங்களுக்கு அந்த கற்பனை கூட நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க. Jesus is the truth. ஆனா இயேசு தான் சத்தியமா இருக்கிறாரு. Jesus is the truth in person. இயேசுவே சத்தியமா இருக்கிறார். Jesus is living inside of you. அவர் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. Lie has no power and no authority over you. உங்க மேல பொய்க்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. Deceit has no power and no authority over you. எந்த பொய்க்கும் வஞ்சனைக்கும் உங்க மேல அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது. You can easily overcome lie. நீங்க சுலபமா பொய்யை மேற்கொண்டறலாம். You can easily overcome deceit. நீங்க சுலபமா பொய்யை மேற்கொண்டறலாம். Even that second cell phone, you can just bring it to Sudha. நீங்க அந்த இரண்டாவது செல்போன் வச்சிருந்தா கூட அத கூட நீங்க சுதாட்ட கொண்டாந்து கொடுத்துறலாம். You know what it will be? அது என்ன தெரியுமா? It will be an act of spiritual warfare. அது ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துக்கு நீங்க அது கீழ்ப்படிஞ்சு அதை செய்றீங்க மாதிரி. It will be a mighty victory over the devil. அது பிசாசுக்கு எதிரா நீங்க ஒரு வல்லமையான ஜெயத்துக்குள்ள வர உங்களுக்கு உதவியா இருக்கும். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, help my sisters எங்களுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யுங்க. to come out of every trap of the devil. எல்லா பிசாசுடைய கண்ணிலிருந்து வெளியே வர உதவி செய்யுங்க. Kureke, palete, kiatata, rutada, lekete, genteraba, rukrebede, nangalavara, ganderevela, bandelevela, bondelevela, bushukaravara, tantere, antura, baba, anderevela, gloria, bravarianti, vidianturoria, brevela, yenderia, turgola, zamporogo, anterevela, santora, antereveliantu, rabrogoshi, kalavas, te, koraban, taravate, rain, kalavaran, terevan, Yantireventa, Rombala, Doria, Paravadianteria, Turgolo, Bantereventanda, Mengala, Bondora, Prividian, Shankara, Rory, Tarava Sampa, yet Taravana, Santara, Shakariatra, Yatra, Yantireveliante, Nanga, Banda, Gilile, Olala, Brivide, Alala, Kente, Kolabat, Ventrabauka, Babu, Shetian, Membra, dedicate your tongue, dedicate your lips. உங்க நாவை நீங்க அர்ப்பணிங்க, உங்க உதடுகளை அர்ப்பணிங்க. Your tongue and your lips, dedicate both. ரெண்டுமே நாக்கையும் உதடுகளையும் அர்ப்பணிங்க. Lebele banka, alele benta, rulalala ba, shuralala bampa, riendervala, zulalala bampa, nendervala bandora, balala banderi, antoravala bampamba, jandervala sonde, kokiri antorala bampara, lera antorala jinkarvala bampumpala banteri, andervala andrubushu, nengo, la bandera, balavanda. Yantura yandela la vaso, Yantura Vandere Yandura, Nangala Bor, Be, Caravala Chandala Santo Yandere, Lucavala Bantar, Yantura Yandere, Yandravala Vandur Yandere, Nongor, Yandravala Bar, Yanduru Bambor, Yandravala Thunder Yandere, Nor, Yandravala Bandor, Yandravala Bandor, Yandravala Chandra, Mankaravachan, Tondur Lambaravanda, Rambaravanda, Randaria, Logodogo, Yankacho, Zavaranta, Mikaravat, Yantokola, Balala, Kedara, Santara, Ronkoravanter, Yanterventri, Alava, Zonkorava, Shampurava, Tontarava Sampa, Oh, Rabalava, Shantara, Sanka, Yandarava, Santrabu, Shantarava Kachaba, Mo Caravara, Tantara, Sampa, Mankaravasham. Some of you are so used to lying, so used to deceit. உங்கள சிலருக்கு பொய் பேசுறதும் அந்த ஏமாத்துறதும் ரொம்ப Kick it out now. Kick it out now. அதை இப்பவே வெளிய துரத்திருங்க. Kick it out now. அதை வெளிய துரத்திருங்க. You are a believer in Jesus. நீங்க இயேசுவுடைய விசுவாசியா இருக்கீங்க. You can speak the truth. நீங்க சத்தியத்தை பேச முடியும். You are a truth believer. நீங்க சத்தியத்தை விசுவாசிக்கிறவங்க. You are a truth Christian. நீங்க சத்திய கிறிஸ்தவங்களா இருக்கீங்க. The devil is a liar. பிசாசு தான் பொய்யன். You are not a liar. நீங்க பொய்யன் கிடையாது. You are a truth Christian. நீங்க வந்து ஒரு சத்தியத்தை பின்பற்ற கிறிஸ்தவர்கள். You are fully truth.
நீங்க முழுத சத்தியத்துல நிறைஞ்சிருக்கீங்க. Not only the truth is living inside of you. உங்களுக்குள்ள சத்தியம் மட்டும் வாழ்றது கிடையாதுங்க. The truth has fully permeated you. அந்த சத்தியம் உங்களுக்குள்ள ஊடுருவி போயிருக்குது. You are completely full of truth. நீங்க முழுவதும் சத்தியத்துல நிரம்பி இருக்கீங்க. Full of truth. முழுவதும் சத்தியத்துல நிரம்பி இருக்கீங்க. Every lie out. எல்லா பொய் வெளியே போ. Every deceit out. எல்லா வஞ்சனையும் வெளியே போ. Every lie out. எல்லா பொய் Every deceit out. வஞ்சனையும் வெளியே போ. Every lie out. எல்லா பொய் வெளியே போ. Every deceit out. வஞ்சனையும் வெளியே போ. Kick it out of your life. வெளியே துரத்துங்க. வெளியே துரத்துங்க. Just kick it out of your life. வெளியே துரத்துங்க. Kick it out of your life. வெளியே துரத்துங்க. Kick it out of your life. வெளியே துரத்துங்க. Kick it out of your வெளியே life. துரத்துங்க. Don't allow it anymore. எதையும் அனுமதிக்காதீங்க. You will love life. உங்க வாழ்க்கையை நீங்க நேசிக்க போறீங்க. And you will see good days. நீங்க நல்ல நாட்களை பார்க்க போறீங்க. You will see good days. நீங்க நல்ல நாட்களை பார்ப்பீங்க. You will love life. நீங்க நாட்களை நேசிப்பீங்க. உங்க வாழ்க்கையை நேசிப்பீங்க. This devil cannot steal your life. இந்த பிசாசு உங்க வாழ்க்கையை திருட முடியாது. No matter what is your background. எதுதான் உங்களுடைய பின்னணி எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. No matter what your husband told you, don't tell this, don't tell that. உங்க ஹஸ்பண்ட் இத சொல்லாத அத சொல்லாத எதை சொல்லிருந்தாலும் பரவாயில்லை. You will no longer live in lie and in deceit. இனி ஒரு நாள் நீங்க வஞ்சனையில பொய்யில வாழ போறது கிடையாது. No more. இனிமேல் கிடையாது. No more. இனிமேல் கிடையாது. No more. இனிமேல் கிடையவே கிடையாது. No more. இனிமேல் கிடையவே கிடையாது. No more. இனிமேல் கிடையவே கிடையாது. No more. கிடையவே கிடையாது. No more. இனிமேல் கிடையவே கிடையாது. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே take control. நீங்க ஆளுகை எடுங்க. Take control of our minds. எங்க மனசை நீங்க ஆளுகை எடுங்க. Take control of our brains. எங்களுடைய மூளையை நீங்க ஆளுகை எடுங்க. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே help us எங்களுக்கு உதவி செய்யுங்க. to see things with your eyes. உங்க கண்களோடு கூட நாங்க பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, we want to see your world and your reality. ஆண்டவரே உங்க உலகத்தையும் உங்களுடைய நிஜத்தையும் நாங்க பார்க்க விரும்புறோம். We need to see your reality. ஆண்டவரே உங்களுடைய நிஜத்தை நாங்க பார்க்க விரும்புறோம் ஆண்டவரே. We don't want to see our reality. எங்களுடைய நிஜம் என்னன்றதை நாங்க பார்க்க விரும்பல ஆண்டவரே. We don't want to see what the devil shows us. பிசாசு எங்களுக்கு என்ன காண்பிக்கிறானோ அதை நாங்க பார்க்க விரும்பல ஆண்டவரே. We don't want to see what our experience shows us. எங்களுடைய அனுபவம் என்ன சொல்லுதோ அதை நாங்க பார்க்க விரும்பல ஆண்டவரே. We want to see your world. உங்க உலகத்தை நாங்க பார்க்க விரும்புறோம் ஆண்டவரே. Your truth. உங்க சத்தியத்தை நாங்க பார்க்க விரும்புறோம். Your reality. உங்க நிஜத்தை நாங்க பார்க்க விரும்புறோம் ஆண்டவரே. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே just take control. எங்களை ஆளுகை எடுங்க. Just take control. எங்களை ஆளுகை எடுங்க. Take control. எங்களை ஆளுகை எடுங்க. Take control. லோபரா சந்தா எங்களை ஆளுகை எடுங்க. எங்களை ஆளுகை எடுங்க. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே even where we try to deceive our parents, our elders, our leaders, ஆண்டவரே எங்களுடைய பெற்றோர்களையோ இல்லை எங்களுடைய தலைவர்களையோ எங்களுடைய வயதில் பெரியவர்களையோ நாங்கள் ஏமாத்தி இருந்திருந்தா, not even lying but just trying to hide and avoid the truth, பொய் சொல்றது கூட இல்ல, உண்மையை அவங்க கிட்ட நாங்க மறைச்சிருந்தா கூட, forgive us Jesus, எங்களை மன்னிச்சிருங்க இயேசுவே, cleanse us Jesus, எங்களை கழுவுங்க இயேசுவே. we just fell into the trap of the devil. ஆண்டவரே நாங்க பிசாசனுடைய கண்ணில விழுந்துட்டோம். We did not understand that you are trying to protect us. நீங்க எங்களை பாதுகாக்க விரும்புறீங்கன்றதை நாங்க புரிஞ்சுக்கல ஆண்டவரே. Sorry Lord Jesus, ரொம்ப மன்னிச்சிருங்க இயேசுவே. forgive us, எங்களை மன்னிச்சிருங்க, cleanse us, எங்களை கழுவுங்க, forgive us, எங்களை கழுவுங்க. help us to come out of this. இதுல இருந்து வெளியே வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us Holy Spirit எங்களுக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. to really take the opportunity to go and confess. ஒரு வாய்ப்பை கொடுங்க, நாங்க போய் அவங்களுக்கு அறிக்கை செய்ய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. Give us wisdom Lord, எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. how to do it in a very nice way. நல்ல விதத்துல நாங்க எப்படி செய்யறதுன்றது எங்களுக்கு ஞானம் We கொடுங்க. don't want to hurt our loving parents. எங்களுடைய அன்பான பெற்றோரை நாங்க காயப்படுத்த விரும்பல. We don't want to hurt them. நாங்க அவங்களை காயப்படுத்த விரும்பல. Lord, ஆண்டவரே give us ways to do it எங்களுக்கு அது வழி காண்பீங்க செய்யறதுக்கு. without hurting them. அவங்களை காயப்படுத்தாம செய்ய எங்களுக்கு சொல்லுங்க. Beautifully. அற்புதமா அழகா செய்ய Take control. எங்களை ஆளுகை எடுங்க. Yenda kienda shalala dota pura varianti di vikinta la do in balavunda la balili lulunga la balala gloria di gola barabadi di gloria barabariante de velele lolo bojo rabelivili la la andi di
Lord, we rebuke that thing that tells us we cannot change. நாங்க மாற முடியாதுன்னு சொல்லுகிற அந்த காரியத்தை நாங்க கடிந்து கொள்ளுகிறோம். We rebuke it in Jesus name. இயேசுவின் நாமத்தில் நாங்க கடிந்து கொள்ளுகிறோம். We can live truthfully. நாங்க சத்தியமாய் வாழ முடியும். And we can speak the truth in love. நாங்க அன்போடு கூட சத்தியத்தை பேச முடியும். We can do all things through Christ who strengthens us. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. We can live in the perfect plan of God. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் எங்களால வாழ முடியும். We rebuke every lie of the devil. எல்லா பிசாசுடைய பொய்யை நாங்க கடிந்து கொள்ளுகிறோம். By the power of the blood of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள இரத்தத்தினாலே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Lord, we worship you. ஆண்டவரே நாங்க உங்களை We ஆராதிக்கிறோம். praise you. நாங்க உங்களுக்கு நன்றி We செலுத்துகிறோம். thank you. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. We glorify நாங்க you. மகிமைப்படுத்துறோம் ஆண்டவரே. Jesus. இயேசு You are wonderful. நீங்க ரொம்ப You are அற்புதமானவர். glorious. நீங்க You மகிமையானவர். are wonderful. நீங்க ரொம்ப அற்புதமானவர்.